भजो नित्य गोविंदा नित्य गोविंदा. மாசத்துக்கு அடுத்து இப்போ எல்லா கான்ட்ராக்ட்ஸும் நிர்வாகம் முன்பதான் டிசைட் பண்றதுதான் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதனால அந்த நிர்வாகம் முன்பு எந்த எந்த விதமான ஒரு சேஃப்டிக்கும் ஆளாகக்கூடாது. அவங்க ஒரு ஸ்பீட் மாதிரி இருக்கும். அதுதான் நிர்வாகம் முன்னோட தகுதி. எப்படி சொல்லுங்கன்னா, அவங்க எதுக்கும் வேலை போயிடக்கூடாது. அவங்க எந்த விதமான ஒரு அட்டாச்மெண்ட்டுக்கும் இதாகிடக்கூடாது. ஸோ அந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல் டிட்டாச்சாக இருக்கிறப்பதான் எல்லாத்தையும் ஒரு கரெக்டான ஒரு இதை ப்ரொசீட் பண்ண முடியும். ஃபியூச்சர்ல பெரிய பெரிய பொறுப்புகள், பெரிய பெரிய வேலைகள் வரும்போது இப்போ நம்ம அடுத்த கட்டும் போதும், இல்லை அடுத்த இதை மூவ் பண்ணும் போதும், வியாதிகள் ரொம்ப வரும்போதும் இந்த நிர்வாகம் மூலமாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணும். இதில் இருக்கிறவங்க இன்னும் பர்ஃபெக்டா இருக்கிறப்ப பெர்ஃபெக்ட் ஆக ஆகதான் பிரச்சனைகள் வெளியிருந்து வர பிரச்சனைகள் ஒரு கிரிட்னஸ் இருக்கணும். இந்த உல்லசங்கிறது எல்லாரும் எப்பயுமே ஃபீல் பண்ணலாம். அதுக்குதான் அந்த விவாகம் மாஸ்டர் இவ்வளோ இவ்வளோ இது பண்ணி சொல்லுங்க ஆகும்போதுதான் கோரி போகும். அதுல இருக்கிறவங்களையே மாஸ்டர் இவ்வளோ டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா அது அவங்கதான் எப்பயே கண்ட்ரோல் பண்றதுனால அதனாலதான் இவ்வளோ டாஸ்க் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணி அவங்க மைண்டையும் ஃபிட்னஸ் எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க மாஸ்டர். இது எல்லாருக்கும் தெரியணும். தெரிஞ்சாதான் போதும். அதுக்கு அடுத்த என்ன நடக்க போகுது. இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ரோலு. இன்னொரு 1 or 2 years இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா வராங்க. பிரச்சனை இப்போ சொன்ன ஒர்க்கை நம்ம பண்றோம். அதை திரும்ப திரும்ப சொல்லி அந்த அதை இப்போ நம்ம கரெக்டா பண்றோம். மாசம் எக்ஸாம்பிள் செப்பல் அடிக்க வைக்கிறத சொன்னாங்க. எக்ஸாம்பிள் நான் அதான் சொல்றேன், மாஸ்டர் சொன்னதை சொல்றேன். செப்பல் அடிக்க வைக்க சொல்லிட்டு இருந்தாரு முன்னாடி ரொம்ப நாளா சடோரியில இருந்து. இப்போ நான் செப்பல் கரெக்டா அடிக்க வைக்கிறேன் எப்ப பார்த்தாலும். இப்போ கலைஞ்சிருந்ததுன்னா என்னோட செப்பல் இல்லாம பக்கத்துல இருக்க செப்பலையும் அடிக்க வச்சிடறேன். இந்த நேற்று மாஸ்டர் இங்க மாஸ்டர் வீட்டுல ஒரு இடத்துல சிமெண்ட் பூச சொன்னாங்க. ஒரு ஓட்டோல சிமெண்ட் பூச சொன்னாங்க. ஆனா அந்த இடத்துலயே இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 ஓட்டை இருந்தது. அத நான் மொத்தம் 2 ஓட்டை இருந்தது. மேல மொத்தம் 5 ஓட்டை இருந்துச்சு. அதுல 3 அடிச்சிட்டேன், 2 நான் பார்க்கவே இல்லை, செக் பண்ணல ஒழுங்கா. சோ இதுவும் அந்த செப்பல் அடிக்க வைக்கிற மாதிரிதான் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொன்னாரு. செப்பல் மட்டும் கரெக்டா அடுக்கி வைக்கிறேன். பட் ஆனா இத கரெக்டா பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் என்சிசி காலேஜ்ல இருக்கப்போ நான் என்சிசில இருந்தேன். என்சிசில இருக்கப்போ டிசிப்ளினா இருப்பேன், எதுவுமே பேச மாட்டேன், இதா இருப்பேன். பட் ஆனா என்சிசி விட்டு வெளியே வந்துட்டா நான் நார்மலா தான் இருப்பேன், அந்த மாதிரி இருக்க மாட்டேன். அப்படின்னா அத மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, ஒரு விஷயத்துல மாற்றம் வந்துருச்சு, விஷயத்துலதான், அதாவது பண்ற செயல்லதான் மாற்றம் வந்திருக்கே தவிர உள்ளுக்குள்ள மாற்றம் நடக்கல அப்படின்னு. ஓகே, உள்ளுக்குள்ள மாற்றம் நடந்தா எல்லாத்தையும் பார்ப்போம் அப்படின்னு. அதான். அதாவது இப்போ சடோரியில நம்ம சகோதரத்தன்மையோட நம்ம அன்பம் இருக்கிறோம் அப்படின்னா வெளியே போனாலும் அதே மாதிரிதான் இருக்கணும். வெளியே போறப்போ அந்த மாதிரி இருக்க முடியல அப்படின்னா உள்ளுக்குள்ள நமக்கு மாற்றம் ஏற்படல. வெளியே நம்ம அந்த ஆர்மியில எல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஆர்மியில என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வெளியே மட்டும் அப்படி இருக்கும்.
அப்படி ராசி அந்த மாதிரி ராசி சொல்றத மட்டும்தான். இப்ப நான் எக்ஸாம்பிள் என்ன வந்து சொல்லியிருந்தாங்க, நான் சொல்றது மட்டும்தான் செய்றேன். வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா ம், செய்யறது. ம், முன்னாடி வந்து செப் உன்னோட செப்பல் அடிக்குவேன்னு சொல்லுவாரு. எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு செப்பல் மட்டும் அடிக்க வச்சுட்டு வந்துடுவேன். ம், அப்புறம் வந்து செப்பலை கலந்துருக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லி 2 வருஷத்துல இப்போ ம், செப்பலை அடிக்க வைக்கிறோம். ம், ம், ஆனா அது இப்போ வந்து அதுதான் அந்த செப்பல் அடிக்க வைக்கிறது இப்பதான் வந்திருக்கு நமக்கு. ம், ஆஹ் அதே இது மத்ததுல வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ம், ம். அதான் சார். மத்த ஓகே, ஓகே. விஷயத்துல அது வரல. மத்த விஷயத்துல வரல அப்படின்னா உள்ளுக்குள்ள எதுவுமே நடக்கல அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு ம், உள்ளுக்குள்ள எதுவும் நடக்கல அப்படின்னா அது அந்த இப்போ உள்ளுக்குள்ளதான் நடந்தாதான் மாஸ்டர் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம அந்த அதே மாதிரி இருப்போம். ம், எங்க போனாலும் அதே மாதிரி இருக்கும். இப்போ சடுவரியா இருந்தாலும் வீடா இருந்தாலும் ஆபீஸா இருந்தாலும் ம், எங்க போனா எந்த மூலைக்கு போனாலும் ஒரே மாதிரி இருப்போம். நமக்குள்ள மாற்றம் நடந்துச்சு. ம். நமக்குள்ள மாற்றம் நடக்கல அப்படின்னா வெளியே இருக்க மாற்றம் மாறிடும். வெளியே இப்போ நம்ம இங்க செப்பல் அடிக்க வைப்போம். ஒரு 1 வருஷம் கழிச்சு நம்ம செப்பல் அடிக்க மாட்டோம். ம், 1 வருஷம் கழிச்சு நம்ம எங்கேயோ வேற எங்கேயோ இருந்தோம்னா செப்பல் அடிக்க மாட்டோம். ம். அதான் மாஸ்டர் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ளுக்குள்ள மாற்றம் நடந்துச்சுன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம செப்பல் அடிக்க வச்சுக்கிட்டே தான் நம்ம கடைசி வரைக்கும் உண்மைதான். சாகுற வரைக்கும். அது சரி. நம்ம நினைச்சிட்டு வந்து இப்போ செப்பல் அடிக்க வைக்கிறோம் நீட்டா இருக்கோம் அப்படிங்கறதுனால மாறிட்டோம்னு இல்ல. மாஸ்டர் மாறிட்டீங்கன்னு இல்ல. உள்ளுக்குள்ள மாற்றம் நடக்காம நீங்க மாறல, உங்களே நீங்க மாத்திட்டீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு. ம். நம்ம இன்னும் வேலைக்கு கவனிக்கணும். அப்படியே நம்ம எல்லா இடத்துலயும் வேகமாக எஸ். ம். ம். முன்னாடி வந்து அந்த மாற்றம் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ம். நான் நெதர்லாந்து போறதுக்கு முன்னாடி இங்க சதவீதம் மட்டும் போனேன். நெதர்லாந்து போனதுக்கு அப்புறம் அங்கதான் மாற்றம் நடந்துச்சு மாஸ்டர். ம். அப்போ வந்து சொன்னாரு, நீ 90% வந்துட்ட, அந்த 10% நீ தாண்டதுக்குள்ள நீ மறுபடியும் பின்னாடி போயிட்ட அப்படின்னாரு. ம். அப்போ வந்து நான் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருந்தேன். ஆனா இப்போ அப்படி கிடையாது, அப்படி இல்ல. இப்போ வந்து இந்த மாற்றம் நடக்கிறதுக்கு டைம் எடுத்துச்சு. ம். மாஸ்டர் சொல்ற மாதிரி தான், பிஹேவியர் மாத்தினா கேரக்டர் மாறும். கேரக்டர் மாறிச்சுனா தான் மைண்ட் பட்டன் உடைக்க முடியுது. ம். எல்லாரும் அதை இப்ப நீங்க சொன்னது நான் சொன்னது அதெல்லாம் விசாரம் பண்ண சொன்னாங்க. ம். நெக்ஸ்ட் ஆடியோல அது புரிஞ்சுதா அப்படின்ட்டு எல்லாரையும் ஆடியோ போட சொன்னாங்க. ஜாயின் பண்ணாதவங்களுக்கும் ஆடியோ அனுப்ப சொன்னாங்க. ஓகே, ஓகே, ஓகே. இந்த குரூப்ல ஆடியோஸ் எல்லாம் போட்டுப்பாங்க, நீங்க கேட்டு பாருங்க. ம். கேட்டு பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் குரூப்ல போடுங்க, நம்ம மறுபடியும் வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி. இருக்காங்க சார். நான் தியானம் பண்ணி பார்க்குறது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து எமோஷனல்ஸ் கண்ட்ரோல் பண்றது இல்லைங்க. அது அது எனக்கு தெரியுது. நான் என்ன எப்படி இருக்கனோ அதை அப்படியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுறேன் ஆப்போசிட்ல இருக்கவங்க. அதை வந்து நான் வந்து முன்னாடி காலம் ப்ளஸ்ஸாக தான் நினைச்சேன். நம்ம கோவமா இருந்தா உடனே சொல்லிடுறோம், சந்தோஷமா இருந்தா நம்ம உடனே எக்ஸ்போஸ் பண்ணிடுறோம். அதோட நமக்கு அந்த இது முடிஞ்சு போச்சு, நம்ம அதை பத்தி திங்க் பண்றதுல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதை நான் வச்சு. ஆனா அப்புறம் இப்ப அதான் அதை யோசிக்கிறேன். அது வந்து நம்மளோட முடிஞ்சு போனாலும் அது ஆப்போசிட்ல இருக்கவங்களையும் அஃபெக்ட் பண்ணி அவங்க எந்த அளவுக்கு அது பின்னாடி கொண்டு போகும். திரும்ப திரும்ப நம்மளை பார்க்கப்ப அவங்க அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுதான் எனக்கு இப்ப புரியுது. அப்போ வந்து உள்ள என்ன நினைச்சாலும் நம்ம அதை வந்து கவனிச்சு அதை எக்ஸ்போஸ் பண்ணாம
நமக்குள்ளேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை மாற்றினோம்னா உள்ளேயும் மாற்றம் ஏற்படும், வெளியிலையும் பிரச்சனை வராது, மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படிங்கிறதான் சொல்லி நான் சின்ன கான்வெர்சேஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகே சார். என்ன புண்ணியம் செய்தேனோ